இட்லிக்கு நம்ம சாம்பார், சட்னி என்னதான் தொட்டு சாப்பிட்டாலும் நெறைய பேருக்கு பொடி வச்சு சாப்பிட்டா தாங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு சுவையான இட்லி பொடி எப்படி செய்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், சும்மா அரை கொத்து கருவேப்பிலை, ஒரு கெட்டி கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணாதாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பையும் போட்டு அதையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து டேஸ்ட்டுக்காக சின்ன துண்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு புளியும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் சேர்த்தாதாங்க நல்லா சுவையாக இருக்கும் இட்லி பொடி. அதனால் அதையும் அதிலே வறுத்துக்கோங்க. சின்ன துண்டு புளி பாருங்கள், நான் குட்டி சின்ன துண்டு தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா 4 கருவேப்பிலை நிறைய போட்டோன்னா கருவேப்பிலையோட வாசனை தான் அதிகமாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டு கூடுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆர்டினரி சில்லியும் போட்டிருக்கேங்க. இதை நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன். இது எதுக்குன்னா டேஸ்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரன்னு இட்லி பொடி அரைச்சாதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம இட்லி தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பருப்போட டேஸ்ட்டு வந்து நமக்கு நாக்கில் வந்து அந்த கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான இட்லி மிளகாய் பொடி ரெடி. நல்லா அருமையாக இருக்குங்க நம்ம வந்து இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் கீ இட்லியாக கூட அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம்.